அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா த பிராண்ட் ஆஃப் சுராஜ். ஓல்டு மாடல் சுராஜ் 744 FEக்கும் நியூ மாடல் 2023 லான்ச் ஆன இந்த சுராஜ் 744 4 வீல் டிரைவிங் FEக்கும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா எல்லாத்தையுமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த நியூ மாடல் சுராஜோட 4 வீல் டிரைவிங்கான டயர் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20 டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு 1 டைப் ஆஃப் மெக்கானிக்ஸம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரில் மெக்கானிசம் ஆக்ட் ஆகிறது அந்த டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராடு மூலியமாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த ராடோட சைஸ் கிட்டத்தட்ட 30 mm இருக்கும் டயர் ராடு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் சுராஜில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக மேலே கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரடு முரடான பகுதியிலாம் டிராக்டர் கொண்டு போகும்போது இந்த ராடு வளையறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக இதை வந்து மேலே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த 4 வீல் டிரைவிங் சுராஜ் 744ல் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் ரேடியஸை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் மூவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சுராஜ் 724 நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் சுராஜ் டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் டைப் வந்து இங்கே 2 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சுராஜ் கம்பெனியில் எந்த மாடலாக இருக்கட்டும் சுராஜ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரோஸ்ட் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. நான் கால் வச்சுருக்கேன் பாருங்க. எதனால் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில டிரைவர்லாம் வண்டியை ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சு மேலே காலை வைக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்குது. அது வந்து அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஃபுட் ரோஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது இது கிளச்சு மேலே காலை வச்சா கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபுட் ரோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுராஜ் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் வந்து வண்டியில் உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கான கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சொல்லவே தேவையில்ல. சுராஜில் நார்மலாக வரக்கூடிய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொடுக்கல, கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்னு சொல்லலாம் டிரைவர்ஸ்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியூவிங், இங்கேருந்து டிரைவர் சீட்லேருந்து வண்டியை பார்க்கறதுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். காட்டுங்க வியூ வந்து. இப்போ நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டத்தை முக்கியமாக பேசி ஆகணும். அது ஒரு தனி டாப்பிக்காக கூட சொல்லலாம். முன்ன இருக்க வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சிஸ்டம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், குனிஞ்சு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இருக்க நியூ மாடல் சுராஜில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் கியர் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப எந்த ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்காது கியர் போடுறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கியர் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12+3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8+2 இது வந்து ஆப்ஷனலில் இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 8+2 தான்.